ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வெல்கம் டு கவிஷ் கிட் கிச்சன். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முற்றிலும் பெண்களுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ ஒருவேளை குட்டீஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஜென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய அக்காவாவோ தங்கச்சியாவோ என்ன ஃபீல் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய அக்கா, தங்கச்சி, அம்மா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, வீட்டிலேருந்து நிறைய லேடிஸ் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்களையுமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் கொஞ்ச நாளாகவே வந்து இட்லி மாவு பிஸ்னஸ் சம்மந்தமான சில வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, அக்கா நீங்கள் தான் வந்து என்னோடய ரோல் மாடல், நான் உங்களை பார்த்தா வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறதுக்கே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கேட்டுக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு சில டிப்ஸ், அதாவது இது எல்லாமே வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ஃபாலோ பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி நான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ அதுக்கான சில டிப்ஸ் எல்லாம் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து வீட்டில் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருப்பீங்க, குழந்தைங்கள பார்த்துருப்பீங்க, ஹஸ்பண்டை பார்த்துருப்பீங்க, வீட்டில் உள்ள மாமனார் மாமியார் இவங்க எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு இருந்திருக்காது. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், பயங்கரமான சில டென்ஷன்ஸ் இருக்கும், சில கோபம் வந்து அதிகமாக வரும். ஸோ அது மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில டிப்ஸாக வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அது மாதிரி புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி சில ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கான செல்ஃப் கேர் டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்காக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரல. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் இருக்கும். அதாவது என்ன டைம் அப்படின்னா, எனி டைம் வந்து நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. கண்டிப்பாக நிச்சயமாக அந்த ஒர்க் வந்து ப்ரெஷர், ஒர்க் லோடாக வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிச்சனில் சமைச்சிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ சமைச்சிட்ருக்க டைமில் வந்து கொஞ்சம் அந்த காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் ஏதோ ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் வந்து அந்த விசில் வரட்டும், நம்ம அடுப்பில் வந்து சாதம் வைக்கட்டும் அப்படின்னு வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம சேரில் உட்காருவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி கண்டிப்பாக உட்காருங்க. உட்காந்து ஒரு ஃபேன் போட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இது மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரிலாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்துட்டு முக்கியமாக வந்து நெட்டை ஆன் பண்ணியோ வைஃபை ஆன் பண்ணியோ வந்து ஒர்க் பண்ணாதீங்க. அது வந்து சேஃப் கிடையவே கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் சமைச்சிட்டே பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி கேஸ் அடுப்பு இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்து மொபைலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பக்கத்தில் வச்சுட்டு நெட்டை ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து மோட்டிவேஷ்னலான ஸ்டோரிஸ் வந்து நிறைய யூடியூப்லேயே வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாமே பாருங்கள். மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் வந்து நிறைய கேளுங்க. குட்டி ஸ்டோரிஸில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்குது. நிறைய இலக்கிய கதைகள் வந்து கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து சாங்ஸ், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து கேட்டுகிட்டே வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகம் தெரியாமல் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதெல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கோபம் வந்து அதிகமாக வரும் இந்த டைமில். ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்குமே வந்து நிறைய கோவம்லாம் நிறைய வரும். ஸோ நிறைய நமக்கு சில நேரங்களில் வந்து ஒரு டென்ஷன் இருக்கும்போது, ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது, நம்ம அதிகமாக ஒர்க் லோட் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோங்க அப்படின்னா குழந்தைங்களை பார்த்துட்டு, நம்ம ஹஸ்பண்டை பார்த்துட்டு, நம்ம வீட்டில் உள்ள ஒர்க்கை பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இது கூடவே வந்து நார்மலாக நம்ம வீட்டுக்கு மாவரைக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம்னு எல்லா லேடிஸ்க்குமே தெரியும். இதை வந்து நம்ம வெளியே வந்து சேலுக்காக நம்ம பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி பிஸ்னஸ்லாம் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், டென்ஷன் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணிவிட்டு போங்க. ஸோ அதுதான் வந்து நல்லது. ஓகேவா?
ஸோ இது மாதிரி வந்து எப்படி வந்து கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நமக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம், சைலண்ட் இஸ் அ பெஸ்ட் மெடிசன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைலண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி சைலண்ட்டாக இருந்துட்டிங்க அப்படின்னால ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ்ட். ஓகேவா? ஸோ அது மாதிரி உங்களால் இருக்க முடியாது, அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் அவங்க ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை வந்து திசை திருப்பி மாற்றிடுங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிச்சனில் ஒர்க் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் மைண்டை செட் பண்ணிவிட்டு, ஓகே நம்ம போயிட்டு நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை மட்டும் டைவர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து வாயில் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து சண்டை வந்து அதிகமாகும், ப்ராப்ளம் வந்து அதிகமாகும், நீங்கள் கோவம் வந்து உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ என்ன நான் ஒன்று பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்ற மாதிரியான ப்ராப்ளம் மனசில் வந்து நீங்கள் நினச்சிட்டு, ஓகே இதை நம்ம பண்ணணும் அதை பண்ணணும், நீங்கள் மைண்டை ஃபுல்லாகவே நீங்கள் அந்த சைடு நீங்கள் டைவர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல், இல்லை என்னால் அது மாதிரியெல்லாம் நினைக்க முடியாது, டைவர்ட் பண்ண முடியாது, பேசிகிட்டு இருக்கும்போது அது மாதிரி டைவர்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த விட்டு இருங்க வரேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மாமனாரோ மாமியாரோ ஹஸ்பண்டோ இல்லை அம்மாவோ அப்பாவோ இல்லை உங்களுடைய குழந்தைங்களோ ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க, உங்களை திட்டிகிட்டு இருக்காங்க, அது மாதிரி பட்சத்தில் ஒரு ப்ராப்ளம் அந்த இடத்துல வந்து ரைஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்த விட்டு நீங்கள் போகிறதுக்கு அடுப்பில் இது இருக்குது அது இருக்குது, ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷத்தை நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்க, அந்த இடத்த விட்டு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். அதுவும் இல்லை இதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா சில வீட்டில் இதுவுமே ப்ராப்ளமாக இருக்கும், நான் சொல்லியிருக்க நீ கிளம்புற அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளமும் சில பேத்துக்கு வரும். ஸோ அது மாதிரி இருக்கவங்க நீங்கள் வந்து மனசில் எவ்வளோ வேணாலும் திட்டிக்கோங்க, அவங்களுக்கு காதில் விழுக போகிறது இல்லை. மனசில் நீங்கள் என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ வாய் விட்டு அது எல்லாத்தையுமே லிப்ஸ் மூமெண்ட் காமிக்காமல் ரியாக்ஷன் எதுவும் காமிக்காமல் மனசுலேயே திட்டிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், கோபம் வந்து குறைஞ்சிரும். கோபம் வர டைமில் தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அது மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய டென்ஷன் ப்ரெஷர் உங்களுடைய கோபம் எல்லாமே அப்படியே கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆர்கியூமெண்ட் வந்து நமக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா? ஒருத்தர் தவறு செய்யும்போது அவங்கள வந்து நம்ம திருத்தணும், அவங்கள மாற்றணும், ஸோ நம்ம பேசி சரி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த இடத்துல தான் வந்து ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ சில பேர்த்த வந்து மாற்றணும் திருத்தணும் அப்படின்ற விஷயத்தை அப்படியே மறந்துட்டு அவங்களா அதை தெரிஞ்சு அந்த விஷயத்தை வந்து லைவாக அவங்க அடிபட்டு அவங்க தெரிஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களே சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களா வந்து பாடம் கற்றுக்கும் போது அனுபவம் தான் வந்து பெரிய ஆசான். ஸோ அவங்க வந்து பாடம் கற்றுக்கும் போது கண்டிப்பாக வந்து அவங்களே வந்து அவங்கள மாற்றிக்குவாங்க. நம்ம என்ன தான் பேசினாலுமோ ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் அவங்கள நிச்சயமாக மாற்ற முடியாது யாரையுமே. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்க்கான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் இருக்குல்ல, நிறைய குட்டி ஸ்டோரிஸ் வந்து கேளுங்க. அது வந்து நிறைய வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். சில சமயங்கள் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளமில் இருக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்காகவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கடவுள் சார்ந்த விஷயங்களுமே நிறைய யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு. ஜஸ்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நினைக்கலாம் என்னங்க ஃபோனை பாருங்கங்கிறீங்க, ஃபோனை பார்த்து தான் தலைவலிக்குது, அப்படியுமே வந்து நீங்கள் ஃபோனை பாருங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்றது நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் நான் ஃபோனை பாருங்கன்னு சொல்ல கேளுங்கன்னு சொன்னேன். நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் அதை ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வேறு ஒர்க்கை பார்க்கலாம். இல்லையா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே வச்சுட்டு கீழே வச்சுட்டு மட்டும் நீங்கள் அப்படியே வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஹியர் பண்ணிக்கலாம், நல்லா வந்து கேட்டுக்கலாம். கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா லிக்விடாக ஜூஸஸ்லாம் வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயங்கள் நிறைய எடுத்துக்கோங்க, அது இன்னும் பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்க ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால நம்ம கொடுக்க வேண்டிய விஷயங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து இன்னும் ஒரு சின்ன வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ், ஸோ அதை பற்றினா ஒரு விஷயம் தான் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எந்தவித பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, ஜஸ்ட் வந்து நான் இது ரிவ்யூவுக்காகவும் கிடையாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் வந்து பர்சனலாக எனக்கு சாட்டிஸ்ஃபைடான விஷயங்களை வந்து நான் உங்களோட எனக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இஃப்ரா ஹெர்பல் நாப்கின்லேருந்து காத்தூன் பேபி பேசுகிறேன். நாங்கள் வந்து திருநெல்வேலியில் வந்து ஹெர்பல் நாப்கின் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து 9600558916. இன்னொரு நம்பர் வந்து 8300720767. நீங்கள் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நாங்கள் சென்ட் பண்ணி தருவோம். நாங்கள் வந்து 4 சைஸில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எல், எக்ஸ்எல், XXL,
எம் அண்ட் எல். நாங்கள் வந்து MSMEல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். லேப் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து ஜிஎஸ்டி ஃபைலிங்கோட தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நாங்கள் 4 விதமான ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து நாங்கள் காட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது அன்ப்ளீச்டு காட்டன், டயாக்சின் போட்டு ப்ளீச் பண்ணாத காட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த காட்டனால் நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஓவன் கிளாத், காட்டன் பேஸ்டு, அதாவது இது ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கும். இந்த கிளாத் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ப்ரூஃப்காக அண்டர்பேட் யூஸ் பண்ணுறோம். இது வந்து லீக்கேஜ் ப்ரூஃப்காக மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எந்த வித கெமிக்கலோ ஜெல்லோ இதில் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா 4 வகையான ஹெர்பல், அதாவது நீம், துளசி, ஆலிவேரா அண்ட் டெர்மரிக், 4 விதமான ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணுறோம். 4 விதமான ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்கள் கம்பெனி ப்ராடக்ட். இது எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக காட்டன் பேஸ்ட் பண்ணி பண்ணது. பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் கூட நாங்கள் வந்து இந்த கம் போட்டு பண்ணாமல் ஸ்டிக்கர் பேசிஸில் தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வேப்பிலை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வேப்பிலை வந்து நமக்கு கிருமி நாசினியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கிருமி தொற்றுலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் சரும நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இதில் வந்து வேப்பிலை யூஸ் பண்ணுறோம். துளசி வந்து பெண்களுக்கான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கும் தூய்மையாக்கிறதுக்கும் துர்நாற்றத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் துளசி யூஸ் பண்ணியிருக்கோம். கற்றாழை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான மூலிகை. இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ண வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லா நோய்களும் இதில் வந்து குணமாகும். மஞ்சள் வந்து நமக்கு இயற்கையாகவே இதில் வந்து பாக்டீரியா எதிர்ப்பு பொருளாக இருக்குது. அதனால் இதில் வந்து நாங்கள் மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டால் போதும். நாங்கள் வந்து உங்களுக்கு உடனே டெலிவரி பண்ணிடுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே வந்து சேஃப் அண்ட் செக்யூராக நல்ல ஹைஜீனிக்காக நீங்கள் வந்து ஒரு நாப்கின் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட் அண்ட் சாய்ஸ் தான். உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைம் லேடிஸ்க்கு வந்துட்டு அது மாதிரி டைமில் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக வந்து டென்ஷன், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். கோவம் வந்து அதிகமாக வரும். ஸோ அந்த டைமில் தண்ணி வந்து அதிகமாக, எப்போல்லாம் கோவம் வருதோ அந்த டைமில் தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு மெடிசனாக இருக்கும் உங்களுக்கு வந்து அது மாதிரி வந்து பாடி பெயின், ஸோ அது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ பார்த்த விஷயமும் சரி, நான் பேசின விஷயமும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ முற்றிலும் இது வந்து ஒரு பெண்களுக்கான வீடியோ. நான் சொன்ன காரணம் இதுதான். நாப்கின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நிறைய இடங்களில் கிடைக்குது. ஸோ நமக்கு நல்ல வந்து ஒரு ஹெர்பலாக கிடைக்குது. பட் வந்து ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தால் நம்ம வாங்குறதில்லை, யூஸ் பண்ணுறதில்லை. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் வச்சு நாப்கினில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இன்க்ளூடிங் வந்து யூட்ரஸ் கேன்சர் கூட அதனால் வருது அப்படின்னு சொல்லி சில ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது, கம்மியானது வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு நினச்சிட்டு ரொம்ப இந்த கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே கெமிக்கல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்ப நல்லது. நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அதுதான் வந்து நல்லது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு கவிஷ் கிட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஃபியூச்சரில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய்.